ஹாய் காய்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா 2000 3000 பைக்குங்க நிற்குது. எப்படியும் 500 300 ஆட்டோக்கள் நிற்குது. இதர வண்டிகள் எல்லாமே தப்பு தண்டா பண்ணிவிட்டு இப்படி வண்டிகளை விட்டுப்புட்டு குடும்ப பேருங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த வாலிப வயசில் ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? நம்ம பண்ணுற தப்புனால நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெரிய பாதிக்கப்படுது, நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு ஆட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோ போனால் நல்லா காசு வருது, நல்லா மரியாதை வருது. ஆனால் 4 பேர் ஒன்று சேர்ந்து ஆட்டோவில் போய் எங்கேயாவது ஒரு தப்பு தண்டா பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ தூக்கி உள்ளே கட்டி அதுக்கு மாதம் இஎம்ஐ கட்ட முடியாத சேட்டுக்கிட்ட சத்திரவதைப்படுற எத்தனையோ குடும்பங்களுக்கு தெரியுங்களா? இந்த வாலிப வயசில் நான்ற திமுறில் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிடுறீங்க. உங்களுக்காக பாதிக்கப்படுறது குடும்பம் தானே. பெற்றவங்க தான் சந்தோஷமாக எதுவுமே வாழாமல் தான் பிள்ளைங்களுக்குனே எண்ணி நினச்சி போராடுறாங்க. ஆனால் பிள்ளைங்க தான் சந்தோஷம், தான் மகிழ்ச்சி, தனக்கு பின்னாடி பொண்டாட்டி இருந்தானா, பிள்ளைங்க என்னன்னா, அப்பா அம்மா இருந்தால் அண்ணன் தம்பி, எனக்கு எவனும் தேவையில்லை, அந்த நேரம் எனக்கு சந்தோஷம் சுகம் நினச்சி வாழ்க்கையை வீணாக்கிறீங்க. பின்னாடி கஷ்டப்படும் போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க காய்ஸ். யோசித்து பாருங்கள். பெற்றவங்க வலியை உணருங்க, தப்பு தண்டா பண்ணாதீங்க. எப்போதுமே நல்ல விஷயங்களை தேடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லதை நினைங்க. வாழ்க்கையில் குடும்பத்தை சீரழிச்சிடாதீங்க. என்னோடய பணிவான வேண்டுகோள்.